நீங்க கேட்டிருந்தீங்கல்ல இப்போ இந்த மாதிரி ஆமா சார். ப்ரெசென்ட்டா மார்க்கெட் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆ, ஆ. நமக்கு வந்து இது ரைட் டைமா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஸோ ஆமா சார். இல்ல வந்து நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி இருக்கணும்ல. கண்டிப்பா சார். ஸோ அதுக்கு தான் நான் இந்த டேட்டாவை ஷேர் பண்ணேன் நான். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற கண்டிஷனில் வந்து நம்ம இந்த டிப்லாம் வந்து வாங்கணுமா, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டீல் பண்ணுறதுனால மோஸ்ட்லி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரேட்டே போகணும். ஏன்னா நம்ம ஸ்டாக் செலெக்ஷன்லாம் ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்க போறாரு. எஸ் சார். ஆனால் பிஹேவியரெல்லாம் இப்போ நமக்கு வந்து பயம் இருக்கும். என்னடா எவ்வளோ போட்டாலும் விழுந்துட்டே இருக்குது, எந்த அளவுக்கு விழும்னா ஆக்சுவலாக யாருனாலையும் பாட்டமை கண்டுபிடிக்க முடியாதுங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? அப்போ நான் வந்து இன்னைக்கு தேதியில எல்லாம் விழுந்து முடிச்சிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ரைஸ் ஆகும்போது நான் வந்து திரும்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? டவுட் இருக்கும் ஒண்ணு. 2வது வந்து இந்த டிப்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வாங்கலாமா? இல்ல ஜஸ்ட் நான் இப்ப ஏதாவது சேஃப்டிக்கு பார்த்துட்டு நான் எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கலாமான்றதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த உங்களுக்கு இந்த டேட்டா ஷேர் பண்ணது. இதுல இந்த செகண்ட் பேஜ்ல பாருங்களேன். செகண்ட் பேஜ். ஆமா சார். ஒரு 10 இது மாதிரி இருக்கு. டேபிள் போட்டு 1999 கரெக்ட். ஏன்னா இப்ப எதுக்கு இந்த டேட்டாவை நம்ம கனெக்ட் பண்றோம்னா, வார் நடக்கிறது தான் இப்ப இருக்கிற அன்சர்டனிட்டி. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து கரோனா வந்தது பாருங்க, அது வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரிஸ்க்னா நோன் ரிஸ்க் இருக்கு, அன்னோன் ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் வந்து நோன் ரிஸ்க் இருந்தா அது ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஓகே சார். அன்னோன் ரிஸ்கா இருந்தாலும் அடுத்தது அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா நமக்கு தேவை வந்து அந்த டைம்ல பேஷன்ஸ், பொறுமை. ப்ரிவென்ஷன் எடுக்கிறதுக்கு இருந்தாலும் பொறுமை வேணும். கரெக்ட். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரி இன்சிடென்ட் இப்ப இந்த வார் மாதிரி நடந்திருக்கா? அதுல என்ன டேட்டா சொல்லுது? இப்ப நிஃப்டி 50 எடுத்துங்களேன், இந்தியால இருக்க டாப் 50 கம்பெனி இல்ல. அப்போ நீங்க வந்து இந்த இன்ஸ்டன்சஸ் எல்லாம் பாருங்க. 1999ல கார்கில் வார், அப்புறம் 2001ல அந்த டெரரிஸ்ட் அட்டாக் இல்ல, செப்டம்பர் 9/11 2001. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக், ஈராக் வார், அப்புறம் வந்து 26/11 அட்டாக், புல்வாமா அட்டாக், அப்புறம் யுக்ரைன் ரஷ்யா வார் நம்ம ரொம்ப ஃபேமஸ், நல்லா தெரிஞ்சது. கரெக்டா? இது எல்லா டைம்லயுமே நீங்க வந்து 1 இயர் 3 இயர் 5 இயர் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சாவே நம்ம பிஹேவியர்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுல நீங்க எல்லாமே பாருங்க, அந்த வார் நடந்தது அந்த 1 இயர்ல ஒரு 35%. ஓகேங்களா? இதெல்லாம் சிஏஜிஆர். புரியுது சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அட்டாக்கும் பாருங்க. இந்த 9/11 அடுத்தது ஒரு சில அட்டாக்ல 1 இயர்ல ரிகவர் ஆகலைன்னா கூட 3 இயர்ல ரிகவர் ஆயிருக்கு. ஆமா சார். -2ல காமிச்சாலும் 1 இயர்ல ரிகவர் ஆகல. அதாவது நமக்கு தெரியாது 1 இயர்ல ரிகவர் ஆகுமா 3 இயர்ல ரிகவர் ஆகுமான்றது தெரியாது. ஆனா நமக்கு பொறுமை. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள வந்தாவே ஒரு லாங் டேர்ம்ல வந்து 5 வருஷம் 7 வருஷம்ன்ற மாதிரி மைண்ட் செட்டோட வந்துட்டோம்னா நம்ம எதை பத்தியும் வரி பண்ணிக்க வேண்டாம்ன்றது தான் இந்த டேட்டா சொல்லுது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஈராக் வார்ல பாருங்க, ஆக்சுவலா 1 இயர்லயே 68%. ஆமா சார். 68% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ரிட்டர்னும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 3 இயர்ல பாருங்க 47%. அப்புறம் 2003, அதே 2008, அப்புறம் 2019. ஸோ இப்போ யுக்ரைன் ரஷ்யா வார்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு 1 இயர்ல ஒரு 7.5 இருந்தாலும் 3 இயர்ஸ்ல 11.6. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகுறதுனால இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் மார்க்கெட்ன்றத நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்களேன். இதுல வந்து கோல்ட்மேன் சாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில நிறுவனம் அவங்களாம் வந்து எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு பாஸ்ட் ஒரு ஹிஸ்டரி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2021ல. ஓகே சார். ஓகேப்பா. அப்போ வந்து இயர் எண்ட் டார்கெட்னு அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க, ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? என்ன நடந்திருக்கு, ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில அவங்க ப்ரொஜெக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நிஃப்டி வந்து 14,100 போகும் இயர் எண்ட் டார்கெட் சொல்றாங்க டிசம்பர்ல. ஆமா சார். ஆனா ரியாலிட்டியில பக்கத்துல அப்படியே நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ரியாலிட்டியில என்ன வந்திருக்கு, மேலேயே வந்திருக்கு. 14,000 அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க. ரியாலிட்டியில பாருங்க நிஃப்டி வந்து 17,350 தொட்டு இருக்குது. அதிகமா காமிச்சிருக்கு. அதாவது அவங்க ப்ரெடிக்ஷனோட அதிகமா இருக்குது அப்படின்னு அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன் நான். ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ அதே கோல்ட்மேன் சாட்ஸ் என்ன சொல்றாங்க, 2026ல நிஃப்டி பாருங்க 29,000 போகுன்றது ப்ரெடிக்ஷன் இருக்கு. கண்டிப்பா சார். ஓகேங்களா? இப்போ நம்ம மைண்ட் செட்ல என்ன பண்ணணும், இந்த டைம்ல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த 29,000 வரும்போது நமக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும். கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு 23,100 தான் இருக்கு. கரெக்ட். ரொம்ப குறைஞ்சிருக்கு, ரொம்ப டவுன்ல இருக்கு. கரெக்ட். அதே வந்து லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், மிட் கேப்பா இருக்கட்டும், ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குது. மோரோவர் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போகும்போது நம்ம எந்த ஸ்டாக் செலெக்ஷனும் இல்லை. ஃபண்ட் மேனேஜருக்கு தெரியும் என்ன பண்ணணும். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் சொல்றேன் வரேன் நான். அவங்க வேலையை பார்ப்பாங்க. இந்த டைம்ல நம்ம பிஹேவியரெல்லாம் வந்து தப்பான டிசிஷன் எடுத்துடக்கூடாது. புரியுது சார்.
ஓகேப்பா. அடுத்ததும் பார்க்கலாம். அடுத்த ஒரு சார்ட் வந்து பாருங்க. அதே மாதிரியே அது வந்து இப்ப நம்ம வந்து கோல்ட்மேன் சென்செக்ஸ் சாட்ஸ் பார்த்த மாதிரியே மார்கன் ஸ்டான்லின்றவங்களும் என்ன ப்ரெடிக்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. டிசம்பர் 2026க்குள்ள சென்செக்ஸ் 1,07,000 இது தொற்றுன்றாங்க. புரியுது சார். ஓகேங்களா? சரி, இவங்க அதுக்கு முன்னாடி என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அத பார்ப்போம். அதுவும் நான் டேட்டா எடுத்து வந்திருக்கேன். அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். புரியுது சார். அதாவது 2020 2020 அது மார்ச், உங்களுக்கு டேட் கூட தெரியும் பாருங்க. தெரியும் சார். மார்ச் 25 மார்ச் 25 2020ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இயர் எண்ட் அதாவது டிசம்பருக்குள்ள வந்து 32,000 தொடுன்னு சொல்லியிருக்காங்க சென்செக்ஸ். ஆக்சுவலா பக்கத்துல நான் ரியாலிட்டியில போட்டிருக்கிறேன் நானு. 47,000. 47 அவங்க சொன்னதுக்கு மேலேயே இருக்குதுன்றேன் நான். எஸ் சார். கரெக்டா? அதுக்கு அடுத்தது ஒண்ணு மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தது இன்னொன்னு இருக்கு பாருங்க. சென்செக்ஸ் 50,000 தொடுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் சார். ஓகேங்களா? டிசம்பர் 2021க்குள்ள. இப்ப ஆக்சுவல் டேட்டாவும் பாருங்க. டிசம்பர் 2021ல எவ்வளவு தொட்டிருக்கு சென்செக்ஸ்? 58,253. 58,000 அவங்க சொன்ன 50,000க்கு மேல 58,000மே நம்ம தொட்டாச்சு. ஓகே. இன் ரியாலிட்டியில இப்போ என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா 1,00,000 தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போ வந்து அந்த அன்சர்டனிட்டி இருக்குல்ல. இப்போ யாருமே என்னன்னா இப்போ அடுத்த வருஷம் அதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க நிஃப்டி. இப்போ உடனே நான் இது சொன்னேன்னா நான் உடனே அது அடுத்த வருஷமே நம்ம மைண்ட் செட் கிடையாது. ஒரு பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த டேட்டாலாம். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வார்ன்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்க போறது கிடையாதுங்க. ஏதோ ஒரு டைம்ல ஏன்னா ஒரு வார் நடந்ததுன்னா அந்த கண்ட்ரிக்கும் வந்து அது வளர்ச்சிக்கு வந்து லாஸ் தானே அது. கண்டிப்பா சார். ரைட்டுங்களா? ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு ஏதோ எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் இருக்கு இல்லைங்களா? எஸ் சார். அப்ப நான் வந்து என்ன சொல்ல வரேன், ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, நீங்க அடுத்தது உங்களோட மைண்ட் செட்டை ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு வச்சிருந்தீங்கன்னா இப்ப எல்லாமே டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல கிடைக்குது. எஸ் சார். அதிகமா யூனிட்ஸ் கிடைக்கலாம். அதிகமா யூனிட்ஸா வாங்குவீங்க. நல்லா இருந்துச்சு சார். அதான் கரெக்டா புரிஞ்சுது. இப்போ 23,000 இருந்தாலும் இப்போ எந்த டிசம்பர்ல 29,000 போனா அது ரொம்ப பெட்டர். அதிகமாகவும் ரிட்டர்னும் கிடைக்கும். அதுல லாங் டேர்ம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டப்பா. ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொன்றுமே எப்படி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வரும்போது ஒவ்வொரு ஏதாவது ஒரு பர்பஸுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதாவது குழந்தைங்களோட படிப்புக்கு, இல்லை காலேஜுக்கு போகிறதுக்காக, இல்லை நமக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அப்போ எல்லாருக்கும் பென்ஷன் வேணும் இல்லைங்களா? எஸ்டபிள்யூபி கண்டிப்பாக வேணும் சார். அதனால நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானுக்கு மாதிரி இப்போ உங்களோட இந்த ஒரு கோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்துக்குன்னு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற அன்சர்டனிட்டிலாம் வந்து நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது வந்து ஹிஸ்டாரிக்கலா நீங்க வந்து 30-40 வருஷம் டேட்டா பாத்தீங்கன்னா நிறைய டைம் நிறைய ரீசனுக்கு மார்க்கெட் விழுந்து எழுந்திருக்குங்க, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. கண்டிப்பா சார். ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.